இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. இளைஞர்கள் தான் நாளைய தலைமுறையை உருவாக்கப் போகின்ற ஒரு மாபெரும் சக்தி. இந்த சக்தியை யார் கண்டுபிடித்தார்களோ இல்லையோ, ரொம்ப தெளிவாக கண்டுபிடித்தவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இளைஞர்களை வைத்துத்தான் இந்த தேசத்துடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய பேரியக்கம். இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து எல்லா தியாகங்களையும் தலைவர்கள் சொன்னது போல செய்து வருகிறார். 24 மணி நேரம் உழைக்கிறார், அரவணைக்கிறார், அன்போடு இருக்கிறார். ஆனால் அதை பார்த்து நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளும் பதிவுகளும் நிறைய இருக்கின்றன. இளைஞர்கள் என்றால் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும், இளைஞர்கள் என்றால் கருணை இருக்க வேண்டும், இளைஞர்கள் என்றால் சகோதர பாசம் இருக்க வேண்டும், இளைஞர்கள் என்றால் எல்லோரையும் அரவணைத்து என்னுடைய குடும்பம், என்னுடைய தேசம், என்னுடைய கட்சி, என்னுடைய மக்கள், என்னுடைய மண் என்று நேசிக்க வேண்டும். இளைஞர்கள் என்றால் கும்பலாக சேர்ந்து கொண்டு யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதெல்லாம் இளைஞர்கள் கிடையாது. சிங்கம் தனியா வரன்னு சொல்லுவாங்க, கும்பல் சேர்ந்துட்டா அதுக்கு பேர் வீரனா? அப்படிலாம் செய்யக்கூடாது. நாம் யாருடைய அடிச்சுவட்டில் அரசியலை எடுத்து செல்லுகிறோம்? மகாத்மா காந்தியடிகள் அகிம்சைக்கும் இந்த தேசத்திற்கு அகிம்சை என்பதை சொல்லிக் கொடுத்தவர். உலக நாடுகள் எல்லாம் நாடு விடுதலை அடையும் போது என்ன சொன்னார்கள்? இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தானா? தன்னை ஒருவன் சுட்டுக் கொள்ளுகிறான், சுட்டுக் கொள்ளுகின்ற துரோகியை பார்த்து, நயவஞ்சகனை பார்த்து அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா என்று உலக நாடுகள் சொன்னன. அவருடைய இறப்பிற்கு ஒரு உலக நாட்டு தலைவர்களும் செய்திகளை அனுப்புகிறார்கள், இரங்கல் செய்தி. என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதன் வாழ்ந்தான், இறந்தான், இதுதான் வரலாறு. ஆனால் இறந்த போதும் இந்த மண்ணில் மனிதர் உள்ள வரை உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அது மகாத்மா காந்தியடிகள் சொன்னாங்க. இப்படி ஒரு மனிதன் எலும்புமாக நரம்புமாக சதையில்லாமல் உடம்பில் இந்த தேசத்திற்காக உழைத்த அவரை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். நம்ம கிட்ட எங்க வயலன்ஸ் புத்தி வரணும்? நீ வயலன்ஸ் புத்தி யாருக்காவது வந்துருச்சுன்னா அவன் காந்தியவாதி கிடையாது, காங்கிரஸ்வாதி கிடையாது. அவன் ஏதோ திட்டமிட்டு தனிமைப்படுத்தப்பட போகிறான், அவனை தனிமைப்படுத்துவான். இதுதான் நான் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்ததுல இருந்து